ஆட்டுக்குட்டி பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சின்னு இருக்குது. பார்த்து கவனமாக ஆட்டுக்குட்டியை நனைய விடாதீங்க. கொஞ்சம் வீட்டிலே வைங்க ஆட்டுக்குட்டியை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பதிவுன்னா, இந்த கொஞ்சம் சாப்பாடு சூடாக வடிச்சுக்கங்க. சாப்பாடு அன்னப்பால் கொஞ்சம் சூடாக வடித்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கோதுமை தவிடு கொஞ்சம் பொருணா போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வைக்காதீங்க. இந்த பாருங்கள், நான் அப்படி தான் செஞ்சேன் இன்றைக்கி. குருணா கொஞ்சம் சாப்பாடு நல்லா சூடாக வடித்தது கொஞ்சம் ரேஷன் அரிசினாலும் பரவாயில்ல, குழையா வடித்து அதுங்களுக்கு கொஞ்சம் வைங்க. கொஞ்சம் வயிறு ரொம்ப பாவம். நான் நேற்றுலாம் தண்ணி வைக்கல, ஒரே மழைனால. இன்றைக்கி குருணா கொஞ்சம் ரேஷன் அரிசி சாப்பாடு குழையா வடிக்கணும். கோதுமை தவிடு கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், சட்டியே காலி பண்ணிச்சு டப்பியே. பாருங்கள், ஒரே பசியில் இருந்திருக்கு பாவம். ஏன்னா இப்போதைக்கு வெளியே போய் எங்கேயும் இற தேட முடியாது. ஒரே ஈரமாக இருக்கும். சதன்னு சாப்பிட பிடிக்காது பாவம். அதுங்களும் நம்மள மாதிரி தான். அதனால் கொஞ்சம் சாப்பாடை நல்லா குழையா வடித்து கொஞ்சம் சூடாகவே ரவை சூடாகவே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம். இந்த பாருங்கள், இப்போ தான் சாப்பிட்டுட்டு எல்லாம் இருக்குங்க. இந்த பாருங்கள், வாயை பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சாப்பாடு குறையா ரேஷன் அரிசியை வடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குருணா கொஞ்சம் கோதுமை தவிடு கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க. மழை நேரத்துக்கு. ஆனால் நிறைய வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், குறையா வைங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை பாருங்கள், தனித்தனியாக கொஞ்சம் வச்சுட்டேன். தண்ணி ரொம்ப வைக்க வேணாம். சாப்பாடு கொஞ்சம் போட்டு கோதுமை தவிடு கொஞ்சம் உப்பு குருணா. எனக்கு குருணா உடம்பு புஷ்டியாக்கும். கோதுமை தவிடு கொஞ்சம் வாசனையாக குடிக்க நல்லாயிருக்கும், சத்தம் கூட. பாவம். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்.